விஜய்க்கு போடலான்னு ஐடியா இருக்கு. சரி வரட்டும், நம்மளுக்காக வராரு, நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். செய்வார். விஜய்க்கு கண்டிப்பா ஓட்டு போட அவர் எல்லாமே செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. நல்லது செய்வார்ப்பா அவரு. மக்கள் நல்லது செய்யணும் வராரு, கண்டிப்பா மக்கள் நல்லது செய்வார். நமக்கு மனசுக்கு ஏதோ செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால எங்க அண்ணன் கண்டிப்பா ஓட்டு போடுங்க, கண்டிப்பா ஜெயிக்க வைங்க. மத்தவங்கள மாதிரி அவர் சொல்ல மாட்டாரு, சொல்லாம செஞ்சு காட்டுவார். விஜய் எங்க வீட்டுல ஒரு பிள்ளையா நாங்க தேர்ந்தெடுத்தோம். எப்பயோ தேர்ந்தெடுத்துட்டோம், இன்னைக்கு இல்லை, எப்பயோ தேர்ந்தெடுத்தோம். மாற்றம் வரணும், அதுதான் சார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விஜய்க்கு தான் போடுவாங்க சார். சரி, என் பொண்ணு, என் பையன், என் ஒய்ஃபு எப்படி தெரியாது சார். ஆனால் ஆமாம் சார், என் பொண்ணெல்லாம் படித்த பொண்ணு, அதனால கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவாங்க சார். எங்கள் வீட்டில் என் சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு 8 ஓட்டு தரும். 8 ஓடு ஓகே. சரியான 2 வருஷத்துக்கு விஜய் நல்லது போல டேரெக்டாக வந்திருக்காரு அவரு. நம்ம கை கொடுக்கணும். என்னால் முடிஞ்சது ஒரு ஓட்டு தான் போடணும். அது நான் கண்டிப்பாக போடுறேன். என் ஓட்டு 4 ஓட்டு இருக்கு. 4 ஓட்டு இருக்கு. நான் என்ன போடுவோம், என் குடும்பம் போடுவோம். அவ்வளோதான். உங்க ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய்க்கு, தளபதிக்கு தான். எங்க ஃபேமிலியே விஜய்க்கு தான். ஃபேமிலியே விஜய்க்கு தான். டிவிக்கு வந்தா பெஸ்டா இருக்கும், என்னோட ஒப்பீனியன். அவ்வளவுதான். கண்டிப்பா அவர் செய்வார், சொல்ல மாட்டார் மத்தவங்கள மாதிரி. ஆனா கண்டிப்பா அவர் செஞ்சு காட்டுவார். அப்பதான் இந்த அரசியலை பத்தி என்னன்னு உங்களுக்கு புரியும். நீங்க ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, எங்க ஆளு தான் இப்போ ஏதோ சூப்பர் கட்சியா வந்து நிக்க போறாரு. எல்லாருக்குமே விடிவெளி கண்டிப்பா கொடுக்க போறாரு.